பவுலையா ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாரா? சொல்லுங்க, எப்படி இருந்தாரு? அவர் குதிரையில வந்தாரு, அவரு வாளோட ஈட்டியோட இருந்தாரு. எவ்வளவு கண்ட்ரோல், அவ்வளவு வரையும் அவரு இழுத்துக்கிட்டு வந்த ஆளு. இப்போ கிருபை கைது செய்த உடனே என்ன நடந்துச்சு பாருங்க, அவர் தன்னுடைய ஃபுல் கண்ட்ரோலை இழந்துட்டார். அவரை 4 பேர் பிடிச்சு தூக்கிட்டு போற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டார். கிருபை ஒரு மனுஷனை கைது செய்யும் போது நீ எது உன் கண்ட்ரோல் நினைக்கிறியோ அதை நீ இழந்துருவ. நீ எது உன் பலன் நினைக்கிறியோ அந்த பலனை அந்த கிருபை எரிச்சிரும். நீ பலகீனன் என்பது அந்த கிருபை உனக்கு காட்டும். 4 பேர் பிடிச்சிட்டு போகும்போது பவுலையா நினைச்ச சம்பவம் என்னன்னா, நான் எவ்வளவு பலசாலி நினைச்சேன், நான் ஒண்ணுமே இல்லையே, நான் இனிமே இந்த ஆண்டவருடைய கிருபையில தான் இனிமே வாழணும் போல என்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அந்த நேரத்துல கிருபை உங்களை கைது செய்தா நீ எதை உன்னுடைய கண்ட்ரோல், எதை உன் பவர் நினைக்கிறியோ அதை எல்லாத்தையும் அழிச்சிரும். அழிச்சிட்டு நீ ஒண்ணு இல்லைன்னு உனக்கு அந்த கிருபை உனக்கு காட்டும். இந்த கிருபையினால நான் கைது செய்யப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றபடியால் உங்களுக்கு நான் இதை சொல்றேன். எல்லாரும் பிடிச்சிட்டு போறாங்க பவுலையாவை. ஒன்னு காரியம் அறிஞ்சுக்கிடுங்க, அவருக்கு கண் தெரியாம போயிடுச்சு அந்த நேரம். எதுக்காக ஆண்டவர் பவுலையாவுடைய கண்ணை தெரியாம ஆக்குனாரு? ஏன் தெரியுமா? அவருடைய இருதயத்தை திறப்பதற்காக. அவன் கண்ணு திறந்திருக்கிற வரைக்கும் அவருடைய இருதயம் பூட்டப்பட்டே இருந்துச்சு. பவுலையாவுடைய இருதயத்தை திறக்கணும்னா அவன் கண்ணை பூட்டணும். உன் இருதயம் திறக்கப்படணும்னா நீ எதை கண்ட்ரோல் நினைக்கிறியோ அதை ஆண்டவர் பூட்டுவார், அதை ஆண்டவர் அழிப்பார். அப்பந்தான் உன் இருதயம் திறக்கப்படும். கிருபை உன்னை கைது செஞ்சுச்சுன்னா உனக்கு எது கண்ட்ரோல் நினைக்கிறியோ அது மேல வந்து கை வைப்பார். நீ ஒண்ணு இல்லைன்னு நினைப்ப. ஏன்? அப்பதான் உன் இருதயம் ஆண்டவருக்கு நேரா திறக்கும், திரும்பும். அல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே.